ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எக் கொத்து பிரெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இல்லை ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு மிளகாய் அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் பச்சை மிளகாவை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஒரு ஹாஃப் மீடியம் சைஸ்டு குடமிளகாவை சேர்த்துக்கிறேன். குடமிளகா வந்து ஆப்ஷனல் தான், இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். குடமிளகா சேர்த்துட்டோன்னா கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். இப்போ வெங்காயம் குடமிளகா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இல்லை பொடியாக கட் பண்ணால் ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா தக்காளி சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் மசாலா பவுடர்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரெட்டு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குன்றதுனால இந்த மிளகாத்தூள் பச்சை மிளகாலாம் நம்ம சேர்த்துருக்கிறது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இது கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப கம்மியாக சேர்த்துட்டோம்னா அந்த இனிப்போடு சேர்றப்போ அந்தளவுக்கு காரமாக தெரியாது. ஸோ இதெல்லாமே ஒரு நிமிஷம் வதங்கட்டும். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த மசாலாவை டேஸ்ட் பண்ணாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இப்போது இதை வந்து ஒரு ஓரத்தில் தள்ளி வச்சுட்டு இப்போ இதில் நம்ம முட்டையை ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கலாம். நீங்கள் அதோடையும் சேர்த்து பண்ணலாம், பட் இந்த மாதிரி பண்ணும்போது முட்டை நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். அன்றைக்கி இதை ஒரு பவுலில் ஒரு 3 முட்டை உடச்சி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். இதை 2 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா அதுவே கொஞ்சம் வெந்து வரும். அந்த டைமில் நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணோம்னா நல்லா கொஞ்சம் முட்டை உதிரி உதிரியாக கிடைக்கும், இல்லாட்டினா ரொம்ப பொடியாயிரும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். பாருங்கள், முட்டை நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்போ இப்படி தனித்தனி பீஸாக கிடைக்கும். இப்போ வந்து நம்ம அந்த மசாலாவோடு இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தனியாக முட்டை இந்த மாதிரி பொரிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம், பட் இப்படி பண்ணுறப்போ ஒரே பேன்லேயே வேலை முடிஞ்சிடும். முட்டை வெந்துருச்சு. ஸோ ஒரு நிமிஷம் மட்டும் இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முட்டை இந்த மசாலாவோட நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் உப்பு ஏதாவது வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது, நான் பார்த்துட்டேன். இப்போது இதில் வந்து நாம் ஒரு 5 ப்ரெட்டை நான் வந்து இப்படி பல்ஸ் பண்ணி பவுடராக்கி வச்சுருக்கேன். இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இப்படி தான் சேர்த்துக்கணும்னு இல்லை, ரொம்ப குட்டி குட்டியாக பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டா கூட நல்லா தான் இருக்கும். பட் அந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கும்போது எப்படி தான் இருந்தாலும் அந்த ப்ரெட்டோட ஸ்வீட்னஸ் அதில் தெரியுது. ஸோ இந்த மாதிரி பண்ணி சேர்த்துக்கிட்டோன்னா, பவுடர் பண்ணி சேர்த்துக்கிட்டோன்னா சாப்பிடும்போது நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. அந்த ப்ரெட்டில் இருக்கிற ஸ்வீட்னஸ் இந்த மாதிரி பவுடர் பண்ணுறதுனால அந்த மசாலாவோட ஈஸியாக இது பிளெண்ட் ஆகிடுது. அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை வேண்டானா நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட இந்த ப்ரெட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் இந்த ப்ரெட்டு குக் ஆகிற அளவுக்கு அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ ப்ரெட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்குதுன்னு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சமாக மல்லி இலை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே பொடியாக நறுக்குன பச்சை வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அந்த இதோட சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கெலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்தா கூட ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஒரு சூப்பரான முட்டை கொத்து பிரெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா.